ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இதுக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ டுடே இஸ் மண்டே. ஸோ அஃப்கோர்ஸ் மண்டே அப்படின்னாலே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் இருக்கும், கொஞ்சம் வந்து லேசினஸ் இருக்கும். பிகாஸ் சண்டேலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகி 2 days ஆஃப் ஹெக்டிக் வீக், ஜாலி வீக்கெண்ட்லேருந்து மண்டே வரும்போது as usual we have all the mixed emotions. ஸோ இன்றைக்கி என்னோட மண்டேல வந்து நான் என்னென்ன பண்ண போகிறேன், I'm going to do hair pack, skincare and my cooking, some recipes I'm going to try it out. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் ஷோ பண்ண போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ மக்களே. ஸோ ஹோப் யூ நோ ஆல்ரெடி என்னோட எல்லா மார்னிங்குமே ஜீரா வாட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டுடே ஆல்சோ ஐ ஹவ் பின் ஸ்டார்டட் வித் ஜீரா வாட்டர். அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டம் முன்னாடி போய் உட்காந்துட்டு இன்றைக்கான ஒர்க் ஷெடியூல் எழுதிட்டு ஜீரா வாட்டர் வந்து சைடில் வச்சு ஃபுல்லாக ஒர்க் ஷெடியூல் எல்லாம் எழுதிட்டு இருந்தேன். ஸோ இதில் என்னோடய ஒர்க் ஷெடியூல் அஸ் வெல் அஸ் என்னோடய எவ்ரிடே அண்ட் மந்த்லி பட்ஜெட் பிளான் எல்லாமே போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கான திங்கிங் தான். அண்ட் என்னோடய மார்னிங் ஷெடியூல் எல்லாமே வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட sweet 2-liter water bottle. So this water bottle has been gifted by my husband for Women's Day. So இந்த வாட்டர் பாட்டிலை வந்து எவ்ரிடே ஃபினிஷ் பண்ணுறது தான் என்னோட பயங்கரமான டாஸ்க்கு. ஸோ அதை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கான ஃபில்லிங் ப்ராசஸ். ஸோ அதை வந்து என்னோடய சிஸ்டம் பக்கத்தில் கொண்டு வந்து ஐம் ஜஸ்ட் ஷோயிங் தட் திஸ் இஸ் 2-liter வாட்டர். ஸோ அதில் வந்து ஸ்வீட்டாக அவங்க எழுதியிருப்பாங்க குட் மார்னிங், ஹைட்ரேட்டட், ஹைட்ரேட்டட், அந்த மாதிரி நிறைய கோட்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு என்னோடய மார்னிங் ஒர்க் வந்து நான் ரொம்ப ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹாய், ஸோ அகெயின் ஹாய். என்னோட மார்னிங் ரொட்டீன் எல்லாமே முடிஞ்சிச்சு. மார்னிங் ஐ woke up at 6 o'clock. ஸோ 6 o'clockலேருந்து சில ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு இன்னும் நான் வந்து ஜும்பா எதுவுமே பண்ணவே இல்லை. இன் பிட்வீன் ஐ பிளான் டு டூ சம் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ யூஸ்வலாகவே வந்து ஹெவியாக தான் எடுத்துக்குவோம். எவ்ரி மார்னிங் வந்து தோசை, சப்பாத்தி, இல்லைன்னா கோதுமை தோசை. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஹெவியாக தான் எடுத்துக்கிறோம். எஸ்டர்டே வந்து ரொம்ப ஹெவியாகவே எடுத்துட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி ஐ பிளான் டு டூ பட்டாணி அண்ட் பட்டாணி பாயில் பண்ணி அது மாதிரி கார்ன். ஸோ இது கார்ன் வந்து குட் ஃபார் ஃபைபர் அண்ட் நம்மளோட கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஈவன் பட்டாணி ஆல்சோ ஹேவிங் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அதனால இது ரெண்டும் பண்ணலாம்னா இன்றைக்கி என்னோட பிளான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த பட்டாணி வந்து நான் ஊற வைக்கவே இல்லை. அதுக்கு ஐ ஃபவுண்ட் ஒன் ட்ரிக். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ப்ராப்ளி. என்ன அப்படின்னா, ஹாட் வாட்டரில் கொஞ்சம் பட்டாணியை வந்து ஊற வச்சோம். நல்ல கொதிக்கிற ஹாட் வாட்டரில் பட்டாணியை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா யூஸ்வலாகவே பட்டாணி வந்து ஓவர் நைட் சோப் பண்ணுவாங்க. ஆல் ஸ்பவுட்ஸ் வி யூஸ் டு பி லைக் திஸ். பட் எனக்கு பட்டாணி மட்டும் என்ன ஒரு ஐடியா கிடச்சதுன்னா, நல்ல பாயில்டு வாட்டரில் வந்து பட்டாணியை போட்டு சோப் பண்ணிட்டோம் அப்படின்னா வித்தின் 10 to 15 minutes அது நல்ல இதாகிடும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வந்து ஒரு 1 or 2 whistles வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நல்லாவே வெந்துடுது. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ இந்த கார்ன் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது தான். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணி தான் எங்களுக்கு வருது. ஸோ நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர், சென்னையில் இருக்கிறவங்க, மும்பையில் இருக்கிறவங்களாம் சொல்கிறது என்னென்னா, மதுரையில் இருக்கீங்க, ஸோ நீங்கள் நல்லா ஹெல்தி ஃபுட் ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிடுவீங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி தட் இஸ் மித். ஸோ நம்ம ஊர் சைடு போகிறோம், இல்லைனா வந்து ஏதாவது மார்க்கெட்டில் போய் வாங்கி வெஜிடபிள்ஸ் எல்லாமே நாங்கள் சமைக்கிறோம் தான், இல்லைன்னு இல்லை. பட் 1 or 2 ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இந்த கார்னில் வந்து லைட்டாக ஒரு ஏதோ அழுகின மாதிரி ஏதோ சம்திங் இருந்தது. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அதர்வைஸ் கார்ன் வந்து சூப்பராக தான் இருந்தது. ஸோ இப்போ எப்படியோ கஷ்டப்பட்டு உடச்சி என்னோட பாயிலிங் ப்ராசஸ்க்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இந்த சைடு வந்து கொதிக்கிற தண்ணியில் வந்து பட்டாணியை வந்து சோக் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஹேர் பேக்குக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ இது வந்து பழைய கஞ்சி, நேற்று வச்ச பழைய கஞ்சி, முருங்கைக்கீரை அண்ட் வந்து கருவேப்பிலை. ஸோ இது 3ஐயும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது 3மே வந்து ரொம்ப நல்லது. எதர் நீங்கள் இதில் 1 அரைச்சி யூஸ் பண்ணால் கூட உங்கள் ஹேருக்கு ரொம்ப நல்லது. இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது. எஸ்பெஷலி இந்த ஒயிட் ரைஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து செம்ம மேஜிக் நம்ம ஹேருக்கு வந்து பண்ணுது மக்களே. ஸோ நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் பயங்கரமாக ரெடியூஸ் ஆகுது. ஹேர் வந்து பயங்கர ஷைனிங்காக இருக்குது. ஸோ நான் என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நவம்பரில் ஐ காட் மேரீட், செப்டம்பரில் ஒரு அக்டோபர் ஐ டிட் நாட் ரிமெம்பர் தட். ஸோ அந்த டைமில் போய் நான் என்னோடய ஹேரை செம்ம ஷார்ட்டாக ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன ட்ரிம் பண்ணேன்னு தோணுது, பட் இட் இஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஆஃப்டர் அப்ளைங் ஹேர் பேக் வந்து நம்ம வந்து அஷ்டகோணத்தில் இருக்கும். பட் இதெல்லாம் நினச்சி நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோட ஹேரை காட்டுறேன். நீங்கள் வந்து முருங்கைக்கீரை அப்படி இல்லைன்னா வந்துட்டு கருவேப்பிலை இதெல்லாம் இல்லைன்னா கூட யூஸ் வித் அந்த ரைஸ்
ஸோ ரைஸ் அதோட தண்ணி, அதுக்கப்புறம் வடிச்ச தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சு நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணோடனே பயங்கர பயங்கர நரிஷிங்காக, ஹேர் ரொம்ப ஷைனிங்காக நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கே பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எக்ஸப்ட் நம்ம நிறைய பேர் வந்து நிறைய சஜஸ்ட் பண்ணுறாங்க க்ரீம்ஸ் அந்த மாதிரிலாம். பட் நான் ஸ்வாட்டர் கார்டு வரைக்கும் எதுவுமே நான் அதெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. ஃபேஸ்க்கு மட்டும் ஒரு 2-3 க்ரீம் யூஸ் பண்ணுவேன். மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி. எக்ஸப்ட் ஃப்ரம் ஆல் த திங்ஸ் நான் வந்து ஃபேஸ் மாஸ்க் போடுறது, இல்லைனா ஹேர் மாஸ்க் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கெமிக்கல் ஐட்டம்ஸ் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஹோம்மேட் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்னும் நிறைய உங்களுக்கு ஹேர் பேக் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் மோர் recipes to you. And apart from this, I would like to convey one thing. நம்ம இன்டேக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து வெளியில் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ வெளியில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு உள்ள இன்டேக் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணாலும் அது தப்பு. ஸோ அதனால் வந்து eat more vegetables, more greens. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ இது பூமராக யாருக்கும் தெரிஞ்சிச்சு, I'm extremely sorry guys. ஸோ இப்போ நம்ம vlog வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார்ன் அண்ட் பட்டாணி அவிச்சு எடுத்தாச்சு. ஸோ இதை தான் இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். இப்போது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஐ டுக் லாங் பிரேக் ஃபார் மை ஒர்க். ஸோ நிறைய வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸில் ஐ வாஸ் குவைட் பிஸி. ஸோ ஒன் ஆஃப் த டைம் இஸ் 1 o'clock. ஸோ மை ஹஸ்பண்ட் ஆல்சோ லீவ் ஃபார் சம் ஒர்க். ஸோ அதனால் வந்துட்டு நான் வீட்டில் இருக்கிறதுனால இப்போ டோட்டலாக என் மண்டை வந்து பயங்கர ட்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்படி ட்ரை ஆனதுக்கப்புறம் we can wash. ஸோ இப்போ வாஷ் பண்ணிவிட்டு என்னோட ஹேர் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். as well as I am going to put hair pack now. ஸோ என்ன ஹேர் பேக் போடுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலி திஸ் இஸ் வைன் ஸ்க்ரப். ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபேஸ் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹைலி ஆர்கானிக். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் எவ்வளோ அன்வான்டான க்ரீம்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் ஐ நாட் யூஸிங் எனிதிங் எல்ஸ். பட் இது நல்லா இருக்குது. இது ஆக்சுவலி வந்து எந்த ஒரு ஷாப்பில் அந்த மாதிரிலாம் கிடைக்காது. எனக்கு வந்து கொடைக்கானலில் ஒரு ஆர்கானிக் ஷாப்பில் வந்து நான் வாங்கியிருந்தேன். இட்ஸ் அரௌண்ட் 500 rupees இந்த பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். யூனிசெக்ஸ் தான், போத் மென் அண்ட் விமன் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் கொடைக்கானல் போனீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கடையில் இந்த வைன் ஸ்க்ரப்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள், கிடைச்சா யூ கேன் யூஸ். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணணும் இல்லை, ரொம்ப ரேராக. ஐ யூஸ் மந்த்லி ஒன்ஸ். ஸோ ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. பயங்கரமாக நம்மளோட ஃபேஸை வந்து கிளென்சிங் பண்ணி கொடுக்கும். கலர்லாம் ஆக மாட்டோம். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஏதாவது க்ரீம்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம கலர் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த க்ரீம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இப்போ ஹேர் பேக் யூஸ் பண்ணுறோன்னா ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா வளரணும் அப்படின்றது ஒரு ரீசன் இருக்கலாம். பட் ஃபேஸ்லாம் வந்துட்டு நம்ம பர்த் கலரில் தான் எப்படியுமே இருப்போம். நம்ம பர்த்தில் என்ன கலரோ, நம்ம ஜீன் என்ன கலரோ அதே தான் இருக்கும். ஸோ சடனாக ஏதாவது வந்து ஒரு க்ரீம் கொடுத்தது வந்து ஒயிட் அண்ட் நல்லா வந்து ஐஸ்வர்யா ராய் கலரில் வரணும் அப்படின்னு நினச்சா அதெல்லாம் வர முடியாது. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் நல்லா கிளென்சிங் பண்ணணும். நம்ம மூஞ்சில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் சுத்தம் பண்ணி கொஞ்சம் கிளென்சிங் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஸோ இட் இஸ் குவைட் காஸ்ட்லி ஃபார் மீ அண்ட் வெரி யூஸ்ஃபுல். ஸோ ட்ரை திஸ். ஸோ இப்போ நான் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து உங்களை நிறைய பார்க்குறேன். பாய். இப்படி தான் ஃபேஸ் பேக் போட்டு கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தேன் மக்களே. அப்போ தான் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்துச்சு. என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லஞ்சுக்கு வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இப்படி தான் கண்ணாடி முன்னாடி கேமரா முன்னாடி இப்போ நாத்திட்டு இருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய ஹேர் ஆஃப்டர் ஹேர் வாஷ் அண்ட் என்னோடய ஃபேஸ். ஸோ இப்போ நாங்கள் வந்து வெளியில் லஞ்சுக்கு போகலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். சின்ஸ் நம்ம என்ன சாப்பிட போகிறோம், சின்ஸ் வெஜிடேரியன், அடிக்கிற வெயிலுக்கு தயிர் சாதம் சாப்பிடும் போல் இருந்தது. அதை வீட்டிலேயே பண்ணி சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பிகாஸ் எனக்கு தோணுச்சு. ஏன்னா கடையை விட நான் வீட்டில் பண்ணுற தயிர் சாதம் நல்லா தான் இருக்கும். பட் ஒரு கடைக்கு போனோம், தயிர் சாதம் அண்ட் வெளியில் சில ஒர்க் இருந்ததுனால போயிட்டு தயிர் சாதம் அண்டு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் சூப், இது 3 மட்டும் ஆர்டர் பண்ணி நானும் என் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து அந்த கடையை பற்றி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். என்னடா பண்ணி வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி கலாய்ச்சிட்டு இருந்தோம். அண்ட் அது போக சில ஆர்கியூமெண்ட்ஸுமே சில ஃபன்னி கான்வர்சேஷன்ஸுமே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய முடியெல்லாம் விட்டு போட்டு இப்படி தான் நான் வந்து கொஞ்சம் நேரம் லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் ஹேர் வாஷ் பண்ணாலே நான் வந்து ரொம்ப குஷி ஆகிடுவேன் மக்களே. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ வந்து முடிய போகுது. இதுதான் என்னோட டே இன் மை லைஃப் ஆன் மண்டே. ஸோ இன்றைக்கி நான் நிறைய என்னை நான் என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு செல்ஃப் க்ரூமிங் பண்ணேன் அண்ட் குக்கிங் பண்ணேன். நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பண்ணேன். அதெல்லாம் வந்து காட்ட முடியல பிகாஸ் நான் மறந்துட்டேன் சம்டைம்ஸ் vlog எடுக்கிறதவே. பண்ணி முடிச்சுட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ இதெல்லாம் நம்ம ஷோ பண்ணிக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வந்துச்சு. ஐ எம் சாரி ஃபார் தேட் பிகாஸ் ஐ எம் நாட் அ வெரி குட் vlogger. ஸோ இது எல்லாமே நான் எதுக்கு டாக்குமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் மை ஃபியூச்சர் வியூவிங் அஸ் வெல் எஸ் நான் எப்படிலாம் இருந்திருக்கேன் அப்படின்றத ஃபியூச்சரில் பார்த்துக்கிறதுக்கான ஒரு மூவ் தான். பிகாஸ் யூடியூப்ல வீடியோ போட்டதுமே வந்து ஹிட் ஆக முடியாது, அதே மாதிரி நிறைய ஏர்ன் பண்ணவும் முடியாது. நிறைய பேருக்கு அந்த மித் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ்லாம் இருக்கு. ஸோ நாங்களும் அவ்வளோ சீக்கிரமாலாம் ஏர்னிங்ஸ்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ ஐ எம் போஸ்டிங் வீடியோ ஃபார் மை செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் என்னென்ன விஷயங்கள்லாம் டெய்லி பண்றேன் அப்படின்றத ஒரு டாக்குமெண்ட் பண்றதுக்காக தான். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மக்களே. லவ் யூ ஆல்.